காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அலைக்கழித்து பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளான இரு பெண்கள் கண்ணீருடன் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பசுமலை பகுதியில் குடியிருந்து வரும் பொன்ராஜ் மற்றும் அவரது மகன் செல்வம் ஆகியோர் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முருகன் என்பவர் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் பொய்யான மோசடி குற்றச்சாட்டை சுமத்தி நடவடிக்கை எடுக்கும்படி புகார் அளித்ததன் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் மதனகலா, பொன்ராஜ் மற்றும் செல்வம் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு பல்வேறு தொந்தரவு கொடுத்து வந்த நிலையில் தற்போது செல்வம் என்பவரின் மனைவி முத்துப்பிள்ளையை விசாரணை என்ற பெயரில் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காலை 7 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை உட்கார வைத்திருந்தனர். இந்நிலையில் அந்த பெண்ணிற்கு உணவு மற்றும் எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காத நிலையில் அங்குள்ள காவல்துறையினர் அந்த பெண்ணையும் குடும்பத்தினரையும் ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகள் கூறி திட்டியுள்ளனர். எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டால், உன்னிடம் எதுவும் சொல்ல முடியாது, உன்னை பார்க்க உனது கணவர் இங்கு வந்தாக வேண்டும், அதற்கு நீ இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி மிரட்டியுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான முத்துப்பிள்ளை வீட்டிற்கு வந்தவுடன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அக்கம்பக்கத்தினர் இதனை பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளனர். அதே குடும்பத்தில் உள்ள அபிராமி என்ற பெண் தற்போது டெலிவரிக்கு தயார் நிலையில் உள்ளார். ஆனால் அவரது கணவர் அருகே இருக்க முடியாமல் காவல்துறையினருக்கு பயந்து ஒளிந்திருக்கிறார். எனவே இந்த இரு பெண்களும் தங்கள் குடும்பத்தினரை சேர்ந்த அனைவரையும் போலி மோசடி வழக்கு தொடுத்த முருகன், லட்சுமி ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் மதனகலா மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கண்ணீர் மல்க மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வெளியவே வர முடியல. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மதனகலா, முத்துப்பிள்ளை பேசுகிறேன். என் பேர் அபிராமி. எங்கள் அப்பா பேர் பொன்ராஜ். எங்கள் அண்ணி கொடுத்த பிசிஆர் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என் வீட்டுக்கார் மேலே பொய்யான வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. இதை என்ன நான் போய் அங்கே கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ போன்னு சொல்லி தான் அனுப்பிடுறாங்களே தவிர இதுக்கான இது எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க. இது என்னான்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வாபஸ் வாங்க சொல்லியே தான் ஓயாமல் என் வீட்டுக்காரரை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்திலேருந்து வந்து எங்கள் பிசிஆர் கேஸை உங்கள் அண்ணியை வாபஸ் வாங்க சொல்லிட்டேன்னா உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரையும் மேலேயே நாங்கள் பொய்யான வழக்கு போட்டு ஜெயிலில் அடைச்சிடுவோம் அப்படி இப்படின்லாம் மிரட்டுறாங்க எங்களை. கொஞ்சம் எனக்கு பார்த்து கொஞ்சம் இது பண்ணி சொல்லுங்கள். எனக்கு அடுத்த வாரம் டெலிவரி டேட்டு. என் வீட்டுக்கு